குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு நட்ஸ் பவுட்ரு தான் ரெடி பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் ஒரு 300 கிராம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்நட்டும் முந்திரியும் சேர்த்து 200 கிராம் இருக்கும். இது போக உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட அப்போ ஏலக்காய் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஆட் பண்ணக்கூடாது, அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் வந்து போடுறதுக்கு முன்னாடி பேன் நல்லா கொஞ்சம் ஹீட்டாக வச்சுக்கோங்க, வச்சுட்டு போடுங்க. பேன் ஹீட்டாக இருந்தால் கொஞ்சம் லைட் சூடில், அதாவது இது எதுக்கு வறுக்கிறோன்னா அந்த என்ன சொல்கிறதுனா புழு இதுவும் வரக்கூடாது, வண்டு இதுவும் வரக்கூடாதுன்னு வறுக்கிறோம். நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணால் போதும், ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேணாம். பார்த்தீங்கன்னா ஓரளவு 1-2 கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும், பாதாம் ஆயில். ஸோ அதனால் அதளவுக்கு எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே சூடான பாத்திரத்தில் அடுத்து வச்சுருக்க முந்திரியும் வால்நட்டும் போட்டு இது பண்ணிக்கலாம். இதே நல்லா ஓரளவு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா சூடு ஏறணும், அவ்வளோதான். வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மிக்சியில் போட்டு அடிச்சிருப்பேன். உங்களுக்கு வந்து நைஸாக அரைஞ்சிச்சின்னா ஓகே, நைஸாக அரையாட்டி பார்த்தீங்கன்னா சலிச்சுக்கோங்க. நான் வந்து சலிச்சிருப்பேன், அது வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. குழந்தைங்க குடிக்கிறனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பிளெண்டரில் போட்டு அரைச்சேன், ஆக்சுவலி நிறையா போட்டு அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சேன். நிறையா இருக்கனால அது லோடாக லேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுடர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சலிச்சுக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.